அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சக்சஸ் பை செல் இண்டிகேட்டர் பற்றி வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நான் இப்போ லைவ் மார்க்கெட்ல நான் பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ லைவ் மார்க்கெட்லேயே செல்லுன்னு சிக்னல் வருது பாருங்க, 117 சரிங்களா. சரி, இந்த செல் சிக்னலுக்கு நம்ம எங்க பை பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, லைவ் மார்க்கெட்ல நான் காட்டுறேங்க. நம்ம பை பண்ணது எங்க பை பண்ணிருப்போம்னா, இங்க பாருங்க, இந்த கேண்டில்ல தான் பை சிக்னல் வருது, மார்னிங் 9:15. அப்ப இந்த கேண்டிலோட முடிஞ்ச உடனே நம்ம இங்க பை பண்ணிருப்போம். சரிங்களா. அதாவது நம்ம ட்ரேடிங் ரூல் ஒரே ஒரு ஒரு மூணு சிம்பிள் ரூல் தாங்க. ஆனால் காம்ப்ளிகேட்டட் ரூல்லாம் கிடையாது. நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஹைக்கினாசி கேண்டில் இருக்குங்க, இந்த பாருங்க, ஹைக்கினாசி கேண்டில், அந்த கேண்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரூல் ஹைக்கினாசி கேண்டில் அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டாவது, நம்ம 3 மினிட்ஸ் கேண்டில் தான் பை செல் பண்ணணும். சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டை நம்ம பிளேஸ் பண்ணிடணுங்க. ஆர்டர் மூணு தான் டார்கெட் பிளேஸ் பண்ணிடணும். 3 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கு, ஹைக்கினாசி கேண்டில். சரிங்களா. இப்ப நம்ம பை இங்க வந்தவொடனே நம்ம இந்த ஹைக்கினாசி கேண்டிலோட ஆஃப்ல தான் ஆர்டர் போடுவோம். 840 ஆர்டர் போட்டோம்னா இங்க பாருங்க, டார்கெட் மீட் ஆயிடுச்சா. 840க்கும் 1140க்கும் 200 பாயிண்ட் இருக்குங்க. 200 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. சரி, நான் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெஷோல்டு லைன் பாரு, மிட் லைனு, இந்த ஓப்பன் ஆப்போசிட் லோ ஓஎல்ன்றது இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆப்போசிட் லோ இருக்கு பார்த்தீங்களா, எஸ்டர்டே லோ, அந்த லோ. என்னோட வீடியோலாம் வரிசையா பாருங்க, உங்களுக்கு ஒன்னொன்னா ஒவ்வொரு வீடியோல நான் ஒன்னொன்னு சொல்லுவேன், எல்லாமே டெக்னிக்கல். இந்த L1ன்றது லிக்விடிட்டி, செல் லிக்விடிட்டி. இந்த L1 பை லிக்விடிட்டி. அப்ப நம்ம இங்க வாங்கினா கூட செல் லிக்விடிட்டி வந்தா கூட நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஒரு வார்னிங். சரிங்களா. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க, நான் பை செல் மட்டும் தான் பார்ப்பேனா கூட 850க்கு வாங்கிட்டு இங்க பாருங்க 1006 ரூபாய் லைவ் மார்க்கெட்ல. புரியுதுங்களா. இப்போ 150 பாயிண்ட் ப்ராஃபிட் லைவ் மார்க்கெட்ல நான் காமிச்சிருக்கேன். சரி, இது உண்மையா இல்லையாங்க. பழைய சிக்னல்லாம் பாருங்க, பழைய சிக்னல் பாருங்க. பையிங் பிரைஸ் 630, அதாவது இங்கனக்குள்ள வாங்குவோம், நெக்ஸ்ட் கேண்டில் வாங்குவோம் 604. இந்த 630ன்றது இந்த பை கேண்டிலோட க்ளோஸுங்க. நம்ம இந்த இதுலலாம் நம்ம வாங்க மாட்டோம். இது ஹைக்னாசி கேண்டில்னால இதோட நெக்ஸ்ட் கேண்டில் தான் வாங்குவோம். இங்க வாங்கினா பாருங்க, டார்கெட் மெட் ஆயிடுச்சு. எவ்வளவுக்கு வாங்கியிருப்போம், 615 வாங்கியிருப்போம். டார்கெட் 660, எவ்வளோ, 45 பாயிண்ட். சரி, நான் டார்கெட்டை விட்டுட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும், லாஸ் ஆயிருக்கும். பாருங்க என்ன எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 621 அடுத்த கண்டில வித்துருப்போம். 625 லாஸ் ஆயிருக்க மாட்டோம், 10 பாயிண்ட் வின்னு தான் இருப்போம். சரிங்களா. இப்ப அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, எங்க பை வந்திருக்கு 653. இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட் 653 செல்லுங்க வந்திருக்கு. சாரி, 853 செல்லுங்க வந்திருக்கு. 1034, கிட்டத்தட்ட 200 பாயிண்டா. சரிங்களா. இது மாதிரி நம்ம இண்டிகேட்டர் எதுல வேணா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. லைவ் மார்க்கெட்லயும் நான் காமிச்சிட்டேன். இன்னொரு பை வருது பாருங்க லைவ் மார்க்கெட்ல. உங்க பாருங்க, குட்னஸ், இங்க பை வருதா லைவ் மார்க்கெட்ல. என்ன டார்கெட் வைப்போம், 1144 வைக்கணும். சரி, இங்கனுக்குள்ள நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். எங்க, இதோட எல்டிபி 1031 நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. டார்கெட் பாருங்க 1141. இன்னைக்கு வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க, செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இது அச்சீவ் ஆகுதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணுங்க. சரிங்களா. இந்த இண்டிகேட்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தயவுசெய்து. நிறைய கால்ஸ் வருது, வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. எனக்கு 100 காலுக்கு மேல வருது. சரிங்களா. ஓகே, தேங்க்யூங்க.